கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பிரியமானவர்களே, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையானாலும் நன்மையானாலும் அடுத்தவங்க கொடுத்தா நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தவங்க கொடுத்தா தான் வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ அடுத்தவங்க நமக்கு தீமை செய்கிறதும் நன்மை செய்கிறதும் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் நடந்துக்கிற விதத்தில் இருக்குது இல்லையா? எந்த விதமான பாவமும் எந்த விதமான தீமையும் செய்யாமல் அடுத்தவங்களால் நாம் தீமை அனுபவித்தோம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பிறருக்கு செய்கிற அந்த காரியம்தான் நமக்கு நன்மையாகவும் தீமையாகவும் மாறி வரும். ஒருவருக்கு நாம் நன்மை செஞ்சால் அவர் நமக்கு திருப்பி நன்மை செய்வார். ஒருவருக்கு நாம் தீமை செஞ்சால் அவர் நமக்கு தீமை செய்வார். இப்போது நாம் ஒருவருக்கு நன்மை செஞ்சு நம்மளால் பயனடைஞ்சவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நமக்கு தீமை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நமக்கு வராது. கடவுள் வருவதற்கு அதை அனுமதிக்க மாட்டார். அன்பானவர்களே, இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவர் யார்? அப்போ நன்மைனா என்ன? இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே நன்மையானது. அவர் நமக்கு காண்பித்த அறிவுரை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நன்மையானது. தீமை நிறைய விஷயத்தில் வரும். ஒரு மனுஷன் நமக்கு செய்கிறது மட்டுமே தீமை நாம் முடிவு எடுத்துடக்கூடாது. சரீரத்தில் தீமைகள் வரும், வியாதிங்கிற பேரில். போக்கிலும் வரத்திலும் தீமைகள் வரும், விபத்துங்கிற பேரில். பார்வையில் தீமைகள் வரும், இச்சைங்கிற பேரில். இப்படி பலவிதமான வழிகளிலே பலவிதமான உருவங்களில் நமக்கு தீமைகள் நம்மை சேரும். அப்படி தீமை நம்மை சேரக்கூடாது அப்படின்னா நாம் நன்மையை பின்பற்றுறவர்களாக இருக்கணும். நன்மையை எப்படி பின்பற்றுறது அப்படின்னா, வேகமாக போகாதே, சாலையில் வேகமாக வாகனத்தை ஓட்டாதேன்னா அது நன்மையான காரியம் தானே. அப்போ நான் வேகமாக தான் போவேன்னு போனால் தீமை நம்மை சேரும். தவறான நண்பர்களிடத்தில் சேராதே அப்படின்னு சொல்கிறது நன்மையான விஷயம். இந்த நன்மையான விஷயத்தை நம்ம செய்கிறப்போ தீமையானவர்களுடைய நட்பு நமக்கு சேராது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான வார்த்தைகள் நன்மையானது. இந்த நன்மைகளை நாம் பின்பற்றப்போ, இந்த நன்மைகளை பின்பற்றுகிற போது நிச்சயமாக எந்த தீமையும் நம்மை நெருங்க, நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். யாருடைய பேச்சுக்கும் நாம் அடிபணியாமல் கிறிஸ்துவின் வார்த்தைகளையே நாம் முன்வைத்து பயணிக்கிறப்போ எந்த விதமான தீமையான சொற்களும் நம்மை சேராது. நல்லா பாருங்கள், நம்முடைய பார்வை பரிசுத்த பிதாவை நோக்கி இருக்குமானால் உலகத்தில் இச்சை என்கிற அந்த தீமை நம்மை சேராது. நம்முடைய வழிப்பிரயாணத்தில் முன்னும் பின்னும் இடமும் அளவுமாக பிதாவுடைய சமூகம் நமக்கு செல்லுகிற போது விபத்து என்கிற தீமை நம்மை நெருங்காது. ஒரு மனிதனிடத்தில் நான் ரொம்ப கவனமாக நிதானமாக பேசுகிற போது
அவரிடத்திலிருந்து வார்த்தையின் வாயிலாக நமக்கு தீமை வராது. ஒருவருக்கு நாம் நன்மை செய்கிற போது அவர் நமக்கு திரும்பி தீமை செய்வதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையானதை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு யாருனாலையும் தீமை செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கணும். நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒருவருக்கு நாம் நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருக்கணும். அப்படி தீமை நம்ம செய்யாமல் இருந்தோம்னாவே நமக்கு எந்த தீமையும் வராது. நன்மையை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட கைகோர்த்து பயணிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்மாதிரியாக வைத்து சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நன்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றுகிற போது நிச்சயமாகவே எந்த தீமையும் நம்மை அணுகாது. ஒருவேளை நமக்கு யாராவது தீமை செய்யணும்னு நினச்சா கூட கர்த்தர் அவருக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற புத்திமதியை சொல்லி அவர்களை மனம் திரும்ப செய்வார். அதுக்கு ஒரே வழி, நாம் நன்மையை, கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். தொடர்ந்து நாம் நன்மையிலே பயணிப்போம், தீமைகளை எதிர்த்து நிற்போம். ஒரு தீமையும் நம்மை நெருங்காது. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் நன்மையானதை பின்பற்றி தீமையிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நல் போதனைகளை நாங்கள் பின்பற்றணும். நன்மையான வார்த்தைகளை பின்பற்றணும். நன்மையான கிரியைகளை நாங்கள் பின்பற்றணும். நன்மையான செயல்களை நாங்கள் செய்யணும். இதை செய்து எந்த தீமையும் எங்களை அணுகாமல் நாங்கள் ஜெயிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.